எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது எல்லாருமே பேசியாச்சு, எல்லாருமே சொல்லியாச்சு. எலன் மஸ்க் முதற்கொண்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா உலகத்தை திருப்பி போடுதுங்கிறது எல்லாருக்குமே அவேர்னஸ் தெரியும். ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்லாம் ஏஐ வீடியோ பார்த்துருப்போம். எவ்வளோ டேஞ்சர், எவ்வளோ ஆபத்தானங்கிறது இன்னும் இதில் பாதின்னு உணர்வே இல்லை. இது எவ்வளோ மோசம் நடக்குதுங்கிறதுக்கு இது பெரிய எடுத்துக்காட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க தான் இம்போசிஸோட ஓனர், எம்பியும் கூட, திருமதி சுதாமூர்த்தி அவங்களவங்க. இவங்க சமயமா ஒரு நியூஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, என் பேரை சொல்லி மோசடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. என்ன மோசடி பண்ணிக்காங்க அப்படின்னா, இவங்களோட வாய்ஸ், இவங்களோட ஃபேஸை வச்சு ஏஐ மூலியமா என்னோட கம்பெனியில் நீங்க முதலீடு பண்ணுங்க, முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 பணம் கட்டினா உங்களுக்கு 10 லட்சம் தரும், 5 லட்சம் தரும், அந்த மாதிரி சொல்லி என்னோட நாம அனுப்புற லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வருங்காலத்துல பெரிய முதலீட்டாளரோ, இன்வெஸ்ட்மெண்டாரோ, பெரிய பிசினஸ்மேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நான் உறுதியா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. மாநிலங்களவையிலேயே நாடாளுமன்றத்திலேயே கேட்குறாங்க வெளியிலேருந்து, இந்த மாதிரி உங்க வீடியோ வந்திருக்கு அப்படின்னு. அவங்க பார்த்தது நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஏஐ வச்சு இந்த மாதிரி இவங்க எடிட் பண்ணியிருக்காங்க, பேச வச்சிருக்காங்க. நான் என்னைக்குமே முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த நேரத்தில் எங்கேயும் பேசுனதே கிடையாது. நான் பேசவே மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. கொஞ்சம் அவேர்னஸாக இருந்த ரொம்ப எனக்கு கவலை அளிக்குது. நான் பேசுகிற மாதிரியே பேசி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப அப்பத்தமான ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துக்குரியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை அவங்க பேசுகிற மாதிரியே ஏஐ வச்சு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து, நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20,000 பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி, நான் அமுச்சு விட்ற லிங்கை டிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க, நீங்க ஃபியூச்சர்ல பெரிய இன்வெஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கம்பல்சரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி, அவங்க பேசுற மாதிரியே பேசி ஒருத்தவங்களையும் மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு லிங்க் அமைச்சு டிக் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இது பூனேல ஒருத்தர் 59 வயசு ஒருத்தர் கிட்டத்தட்ட 49 லட்ச ரூபாய் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது மீடியாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க திருமதி சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க ரொம்ப கவலை அளிச்சிருக்காங்க. என்னை வச்சு பேசுறது ரொம்ப அவசியம் இல்லாதது, எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது. ஏஐ பாருங்க எந்த அளவுக்கு கொடூரமான விஷயத்தெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பாருங்க உலகத்தில் என்ன நடக்குது. ஏஐ எவ்வளவு ஆபத்தானது எல்லாத்துக்குமே தெரியும். எதையுமே வீட்டில் வருது, அதை பண்ணணும்னு சொல்றாங்க, பிசினஸ் மேன் இதை பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி நம்பாதீங்க. அது உண்மையில டூப்ளிகேட்டா இருக்கலாம். பெரிய பிசினஸ் மேன் எல்லாமே ஆன்லைன் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன் யாருமே சொல்ல மாட்டாங்க, என் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஏஐயா இல்லையா அப்படின்னு தெரியாம இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, முதலீடு பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ஆபத்துக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஏஐ எவ்வளவு கீழே போகுதுங்கிறது, எவ்வளவு மக்கள் அழிக்க போகுதுங்கிறது இந்த நியூஸ் பெரிய உதாரணம். மக்களோட பொருளாதாரத்தை எவ்வளவு இருக்குங்கிறது பெரிய உதாரணம். மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, 10,000 மட்டும் 30,000 கிடைச்சா உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு. இந்த ஆசை என்னைக்கு போதோ அன்னைக்கு இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிடும். மனுஷனுக்கு ஆசை போகுமான்னு கேட்டா ஆசை போக வாய்ப்பே இல்லை. மனுஷனுக்கு ஒண்ணு விட்டா ஒண்ணு ஆசை வந்துட்டே இருக்கும். இவ்வளவு காசு கொடுத்து நம்ம பெரிய பணக்காரன் ஆகும், காசு போட்டு அது பாட்டுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகி வந்துருங்கிற ஆசையில, சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிற ஆசையில இந்த மாதிரி போலி ஆப்ல போய் ஏமாந்துடுறோம். அவங்க திருமதி சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க இம்போசிஸோட பெரிய ஓனரு ரொம்ப கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியே ஏஐ நம்பி போலியான வெப்சைட்ல எந்த லிங்க் வருது, அதை பண்ற இதை பண்ற டிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல ஒரே அவேர்னஸ் இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அடுத்து ஒரு வைரல் விஷயத்துக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.